என்னுடைய ஆடியோ கேக்குதுங்களா பிரதர்? எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி அனைவருக்கும் கிறிஸ்துக்களான அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த ஒரு இணையதள வாயிலாக உங்கள் அனைவரோடும் சேர்ந்து தேவனுடைய நல்வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வது நான் சந்தோஷம் அடைகிறேன். அது மட்டுமல்ல, இந்த இணையதளத்தில் கூடியிருக்கிறதான உங்கள் அனைவரையும் தேவன் தாமே பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிப்பாராக என்ற அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த ஒரு பாடத்துக்குள்ளாக நாம் யாவரும் கடந்து செல்லலாம். சோ பாடத்தினுடைய தலைப்பு நம்முடைய அன்பு சகோதரங்கள்ட்ட சொல்லிட்டாங்க, ஸ்திரீயின் வித்து. சோ இந்த ஒரு பாடத்தை ஏன் நம்முடைய அன்பு சகோதரர் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாடம்னு ஏன் சொல்ல காரணம் சொல்லி பார்த்தோம்னா, தேவன் வேதாகமத்துல பேசின முதல் தீர்க்க தரிசனம் இதுதான். இன்னும் பார்த்தோம்னா, பொதுவா தீர்க்க தரிசனங்கள் பொதுவா பாத்தீங்கன்னா வேதாகமத்துல நிறைய இருக்கு. நிறைவேறி தீர்ந்த தீர்க்க தரிசனம் இருக்கு, நிறைவேறி கொண்டிருக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் இருக்கு, இதிலும் இன்னும் நிறைவேறாத தீர்க்க தரிசனங்கள் நிறைய இருக்கு. அதுல தேவன் பேசின முதல் தீர்க்க தரிசனம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய அன்பு சகோதரி இப்ப சொன்ன இந்த ஒரு பாடம் தான், ஸ்திரீயின் வித்து. இன்னும் நிறைவேறவில்லை, இது எப்ப நிறைவேற போகுது, யாருனால நிறைவேற போகுதுங்கிறத நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பாடம் முழுவதுமாக பார்க்க போறோம். நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, பொதுவா தீர்க்க தரிசனம்ங்கிறத இன்றைய நாள்ல நம்ம வாழக்கூடிய பகுதியில நம்முடைய கிறிஸ்தவ நண்பர்கள் மத்தியில எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பைபிள்ல இல்லாத ஒரு விஷயத்த நாளைக்கு நடக்கும் அப்படின்னு சபைகள்ல எந்திரிச்சு பேசுறாங்க பாத்தீங்களா. இவைகளை எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்க. உங்க வீட்டுல நீங்க ஆசீர்வாதமா இருக்க போறீங்க அப்படின்னு ஒரு 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 உத்வேகத்தோட சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா தீர்க்க தரிசனம் நினைச்சிட்டாங்க. ஆனா அப்படி இல்லை. தேவன் வேதத்துல எவைகளை கொடுத்திருக்காங்களோ அது மட்டும்தான் தீர்க்க தரிசனமே ஒழிய மற்ற யாரும் தனிப்பட்ட முறையில தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு தேவன் என்ன பண்ணலைன்னா அனுமதியும் கொடுக்கல. அப்படி உள்ளவங்களை வேதம் என்ன பண்றது இல்லைன்னா அங்கீகரிக்கிறது இல்லைங்கிறது எரேமியா, இந்த மாதிரி நிறைய புஸ்தகங்களை நம்ம பார்க்க முடியும். ரைட். இப்போ ஒரு தீர்க்க தரிசனம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கண்டிப்பா அது யாருனால உருவாகாதுன்னா ஒரு மனுஷனால உருவாகாதுங்கிறத வசனத்திலே படிக்கலாம். 2 பேதுரு 1:21 வசனம். 2 பேதுரு 1:21 தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அப்படின்னா மனுஷருடைய சித்தத்தினாலே இது உருவாகிறது இல்ல. கிளியர். அதனாலதான் நம்ம சொன்னோம், இது தானா யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா பேச முடியாது. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு பேசின விஷயங்கள் தான் பரிசுத்த வேதாகமம் முழுவதும் இருக்கு. இனிமே யாரும் தீர்க்க தரிசனம் பேச வேண்டிய அப்படி ஒரு கட்டாயமும் என்ன பண்ணலைன்னா தேவன் ஏற்படுத்தி வைக்கல அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கலாம். அப்புறம் பார்த்தோம்னா, இந்த தீர்க்க தரிசனம் எல்லாருக்குமே பைபிள் எழுதி இருக்க தீர்க்க தரிசனம் எல்லாருக்குமே புரிஞ்சிருமானா அப்படியும் இல்லை. அதுக்கும் தேவன் என்ன பண்றது இல்லைன்னா அனுமதி கொடுக்கறது. மாறாக தேவன் இந்த தீர்க்க தரிசனங்கள் யாருக்கு மட்டும்தான் புரியணும்னு வேதத்திலே எழுதி வச்சிருக்காரு. வாசிக்கலாம் பாருங்க. ஆமோஸ் 3:7. ஆமோஸ் 3:7. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர். இப்ப அவருடைய ஊழியக்காரர்களுக்கு மட்டும்தான் தீர்க்க தரிசனத்தினுடைய ரகசியத்தை என்ன பண்றாருன்னா வெளிப்படுத்துறாரு ஒழிய வேற யாருக்குமே என்ன பண்றதுன்னா வெளிப்படுத்துறது இல்லை. சரி, இப்ப யாரு ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாம தான் அந்த ஊழியக்காரர். எந்த அடிப்படையில அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கும்போது, அதாவது பிதாவினுடைய நாமம் நெற்றியில தரிக்கப்படக்கூடிய ஊழியக்காரர் இல்லைங்களா, நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா. தேவதூதர்கள் இந்த 4 காற்றுகளை விடுறதுக்கு தயாராகும் போது அங்க ஒரு சத்தம் கேட்குது, அவருடைய ஊழியக்காரருடைய நெற்றியில முத்திரை போட்டு தீர்மானம் நீங்க என்ன பண்ணிடாதீங்கன்னா இந்த 4 காற்றுகளை விட்டுறாரு. அப்படின்னா அந்த ஊழியக்காரர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 144,000 பேர். அவங்களுக்கு மட்டும்தான் தேவன் என்ன பண்றாருன்னா தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் என்ன பண்ண மாட்டாருன்னா செய்ய மாட்டார். ரைட், கிளியர் ஆயிடுச்சு. இப்போ இந்த தீர்க்க தரிசனம் யாருக்கு மட்டும்தான் புரிய போகுதுன்னா அவருடைய ஊழியக்காரராகிய நமக்கு மட்டும்தான் புரிய போகுது. அப்படின்னா நம்ம சகோதரர் எடுத்தோம்னா இந்த பாடத்தினுடைய ஸ்திரீயின் வித்து அப்படிங்கிற ஒரு இன்னும் நிறைவேறாத தீர்க்க தரிசனம் வேதத்துல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேவன் பேசின முதல் தீர்க்க தரிசனமும் இதுதான். இதை படிக்கலாம். ஆதியாகமம் 3:14 வசனம் 14 மற்றும் 15.
ஆதியாகமம் 3 மற்றும் 15 ம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். சோ இந்த பாடம் முழுவதும் இந்த 2 வசனத்தை அடிப்படையா கொண்டுதான் இந்த பாடம் முழுவதும் போகும். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். இந்த வசனத்தை பேச வேண்டிய அவசியம் தேவனுக்கு ஏற்பட்டது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு தெரியும் தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு நல்ல சூழ்நிலையை என்ன பண்ணி கொடுத்திருந்தாங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்திருந்தாங்க. ஆனா நமக்கு தெரியும் அதே ஏதேன் தோட்டத்துல சாத்தான என்ன பண்ணான்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே நீங்க சாகவே சாவதில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏவாளுக்கு கொண்டு வந்ததுனால, ஏவாள் முதல்ல என்ன பண்ணப்படுறாங்கன்னா வஞ்சிக்கப்படுறாங்க. வஞ்சிக்கப்பட்டதுனால இங்க என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, மீண்டுமாக ஏவாள் மூலமாக ஆதாமும் வஞ்சிக்கப்படக்கூடிய நிலைமை வரும்போது, இப்போ தேவன் இப்படி ஒரு ஒழுங்க ஒரு நல்ல விஷயத்தை ஏற்பாடு பண்ணி வைத்திருந்த ஒரு சூழ்நிலை இங்க மாறி இருக்கும்போதுதான் தேவன் இந்த விஷயத்த அங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு விஷயத்த அங்க என்ன பண்றாங்கன்னு பேசுறாங்க. அதனாலதான் அங்க தேவன் சொல்றாங்க, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, அப்படின்னா நமக்கு கிளியரா தெரியும் சர்ப்பம்னா நம்ம இப்ப பார்க்கக்கூடிய ஊர்ந்து போகக்கூடிய சர்ப்பத்தை அங்க என்ன பண்றதுன்னா பேசுறது இல்ல. மாறாக சர்ப்பத்தினுடைய எண்ணம் கொண்ட, அதாவது தந்திரமான ஒரு விஷயம் கொண்ட அங்க சாத்தான சபிக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். நீ இதை செய்தபடியினால சகல நாட்டு மிருகங்களும் சகல காட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டு இருப்பாய். உடனே நம்ம ஆளுங்க என்ன நினைச்சிருவாங்கன்னா லிட்டரலான பாம்பு நினைச்சிருவாங்க. அப்படி இல்லை. சகல நாட்டு மிருகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாலும், சகல காட்டு மிருகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம்னாலும் என்ன சொல்ல வராரு தேவன் சொல்லி பார்த்தோம்னா, உனக்கு இந்த பூமியில எங்கேயுமே என்ன இருக்காதுன்னா மதிப்பு இருக்காது. நல்லா கொஞ்சம் பார்த்தோம்னா இன்னைக்கு மதங்கள் எல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்குன்னா சாத்தானுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. ஆனா மதங்கள் என்னதான் சாத்தானுடைய கட்டுப்பாடுகள் இருந்தாலும் ஜனங்கள் திட்டுறதை யாரும் திட்டுறாங்கன்னா சாத்தானான்னு திட்டுறாங்க. நல்லா கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மதத்திலயுமே எல்லாரும் யாரும் திட்டுறாங்க, சாத்தானான்னு திட்டுறாங்க. அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது எங்கேயுமே உனக்கு என்ன இருக்காதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மதிப்பே இருக்காது. உயிரோடு இருக்கும்னாலும் நீ மண்ணை திம்பாய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு தாழ்மையான ஒரு இடத்துக்கு தான் நீ என்ன பண்ண, ஒரு தாழ்த்தப்பட்ட நிலைமையில தான் நீ இருப்ப அப்படிங்கிற ஒரு விஷயத்த அங்க என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, சாத்தானுக்கு அங்க சாபமாக தேவன் அங்க பேசக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம். ஒரு நியாய தீர்ப்பை அங்க தேவன் சாத்தானுக்கு அங்க வழங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் பார்த்துட்டு, இப்ப 15வது வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம், படிச்சிடலாம் பாருங்க. 15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். சோ இந்த ஒரு வசனம் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க நமக்கு தெரியும் அங்க உனக்கும் ஸ்திரீக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசப்பட்டிருக்கும். அங்க ஸ்திரீ யாருன்னு சொல்லி பாக்குறோம்னா சாத்தானுடைய பேச்சை கேட்ட ஏவாள் தான் அங்க என்ன பண்றாங்கன்னா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாக்குறோம். இப்ப இந்த ஒரு வசனத்தை நம்ம தெளிவா பார்த்தோம்னா, உனக்கும் அப்படின்னா யாரை பார்த்து தேவன் சொல்றாருன்னா சாத்தானை பார்த்து சொல்றாரு. சர்ப்பம் அதாவது உனக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்து என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவள் வித்து அப்படின்னா ஸ்திரீனுடைய வயிற்றிலிருந்து வரக்கூடிய ஒரு வித்து. ஒரு வித்து நமக்கு தெரியும், ஒரு குழந்தை அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா வச்சுக்கணும் மனசுல. அதுக்கப்புறம் சொல்லும் போது அவர் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் அப்படின்னா யாருன்னு தெரியல, இனிமேதான் நம்ம பார்க்க போறோம். உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இங்க 3 கேரக்டர் இருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, உனக்கும்ங்கிறது ரொம்ப கிளியரு, சாத்தான். சாத்தானுக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு ஸ்திரீ மூலமா ஒரு குழந்தை வரப்போகுது, அந்த குழந்தை மூலமா யாருக்கு பிரச்சனைனா சாத்தானுக்கு பிரச்சனை அப்படிங்கிறத இந்த தீர்க்க தரிசனம். அப்படின்னா இப்போ நமக்கு தெரியும் அந்த ஸ்திரீன்னு தான் சொல்லப்பட்டிருக்க ஒழிய ஏவாள்னு இங்க என்ன பண்ணப்படலன்னு சொல்லப்படும். ஆனா இப்போ ஒரு விஷயத்த சாத்தானு கிளியரா புரிஞ்சுக்கிடுவோம். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க சாத்தான்ட்ட சொல்றது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா மனுஷன் கிடையாது, தேவன். தேவன் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா நிச்சயமா கண்டிப்பா அது 100% நிறைவேறுங்கிறத யாருக்கு தெரியும் சொல்லி பார்த்தோம்னா சாத்தானுக்கு தெரியும். அப்படின்னா சாத்தானுடைய மனசுல என்ன மோட ஆரம்பிச்சிருக்கும் இந்த ஒரு விஷயத்த பேசுனதுக்கு அப்புறம் சொல்லி பார்த்தோம்னா, பேசின விஷயத்த அதாவது பேசின இந்த ஒரு காரியத்தை யார் பேசியிருக்காருன்னு பார்த்தோம்னா தேவன் பேசியிருக்காரு. அவர் சொன்னா 100% தன்னுடைய வாழ்க்கையில நடைபெறும் அப்படிங்கிற
ஒரு பய உணர்வு முதலாக சாத்தானுக்கு என்ன பண்ணிருக்கணும்னா அங்க உருவாயிருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்திரீயிலிருந்து ஒரு வித்து வரப்போகுது. இன்னொரு கேள்வியும் கூட நம்ம கேட்டுக்கலாம். ஸ்திரீயிலிருந்து வரக்கூடிய வித்து ஆனா பெண்ணாங்கிறதுக்கு அந்த வசனத்திலேயே விட விட இருக்கு. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த வசனத்துல அவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சு. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உனக்கும் ஸ்திரீக்கும் ஸ்திரீயினுடைய வித்துக்கும் என்ன பண்ணுவேன்னா பகை உண்டாக்குவேன்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் உன்னுடைய தலையை நசுக்குவார் அப்படிங்கிற பார்க்கும்போது, கண்டிப்பா ஒரு ஸ்திரீயிலிருந்து வரக்கூடிய ஆண் குழந்தைதான் யார கொல்ல போகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, சாத்தானை கொல்ல போகுது. என்ன கொல்ல போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சாத்தான் என்ன பண்ணிட்டானா, முழுமையா தன்னுடைய மனசுக்குள்ள ஒரு பயம் வரக்கூடிய ஒரு உணர்வு வந்துச்சு. ஏன்னா இது சொன்னது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவன் என்ன சொல்றாருன்னா, ஸ்திரீலிருந்து வரக்கூடிய வித்து கண்டிப்பா என்ன பண்ணும்னா உனக்கு கொன்றும். அப்ப சாத்தானுக்கு ஒரு என்ன வர ஆரம்பிச்சிருக்கும் என்னன்னா, ஸ்திரீலிருந்து பிறக்கக்கூடிய குழந்தை மூலமாக தன்னுடைய உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குங்கிறத கண்டிப்பா அவ எண்ணிட்டான்னா, இப்போ நம்மளே யோசிக்கலாம். இப்ப சாத்தானுடைய விஷயம் அடுத்து அவன் என்ன யோசிக்க ஆரம்பிப்பான். எப்படியா இருந்தாலும் தனக்கு அழிவு இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன் அப்படின்னா இதை சொல்ற ஒரு தேவன். ஆனா என்னை கொல்றதுக்கு முன்னாடி நான் அந்த குழந்தைய கொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பா யாருக்கு வந்துருச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா சாத்தானுக்கு வந்துச்சு. உடனே திட்டினா தேட ஆரம்பிச்சான். யார் அந்த ஸ்திரீயா இருக்கு, அந்த ஸ்திரீல இருந்து வரக்கூடிய குழந்தை யாரா இருக்குன்னு சொல்லி தேடி பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள். அந்த முதலாம் உலகத்துல இருந்த முதல் குடும்பம் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆதாம் ஏவாள், அவங்களுடைய குடும்பம் மட்டும்தான். அப்படின்னா ஸ்திரீனால பிரச்சனை இல்லை, ஸ்திரீல இருந்து வரக்கூடிய குழந்தையினாலதான் பிரச்சனை. அப்போ இப்போ உனக்கு என்ன பிரச்சனைனா, ஸ்திரீ பிரச்சனை இல்ல, ஸ்திரீல இருந்து வரக்கூடிய குழந்தை யாருங்கிறத கண்டுபிடிச்சு கொண்டா மட்டும்தான் என்ன காப்பாத்திக்கிற முடியுங்கிற எண்ணம் வரும்போது இவன் போட்ட திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சான். அப்போ பார்க்கும்போது அங்க யார் ஸ்திரீனுடைய வித்துல இருந்து வந்தவங்க ஒருத்தர்னா பிரச்சனை இல்லை, அங்க 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் ஆபேலு, இன்னொன்னு காயின். அப்ப கண்டிப்பா இவங்க 2 பேர்ல யாரோ ஒரு ஆளு தான் என்ன கண்டிப்பா என்ன பண்ணணும்னா கொல்லணும். அப்ப யார் கொல்லுவா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுக்கு தேவனே ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்திருந்தாரு. அதான் என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா, 2 பேரும் தேவனுக்கு பலி செலுத்த ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா வந்தாங்க. பலி செலுத்த வரும்போது தேவன் என்ன பண்ணாங்கன்னா 2 பேருடைய பலியையும் அங்கீகரிக்கல, மாறா ஒருத்தருடைய பலியை நிராகரித்தாரு, ஒருத்தருடைய பலியை ஏற்றுக்கொண்டார். இப்ப சாத்தானுக்கு என்ன தோணி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, நம்மளா இருந்தாலும் அவனா இருந்தாலும் தோணக்கூடிய எண்ணம் வந்து பார்த்தோம்னா ஒன்னே ஒண்ணுதான். நிச்சயமா இது யாருடைய குழந்தைன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுடைய குழந்தை. அப்படின்னா தேவன் இந்த பலியை ஏற்றுக்கொண்டாருன்னா கண்டிப்பா இந்த குழந்தை மூலமா தான் தேவன் என்ன பண்ண போறாருன்னா கொல்றதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ண போறாரு. ஆகவே நான் என்ன பண்ணிடுறேன்னா நானே முந்து கொண்டுட்டேன்னா சரி நான் எப்படி டைரக்டா கொள்ளுவேன், நான் டைரக்டா கொள்ளாம அவனுடைய சகோதரனை வச்சே கொண்டுட்டேன்னா அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி பார்த்தோம்னா காயினை வைத்து ஆபேல சாத்தான் கொலை பண்ணிடுச்சு. இப்ப என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப ஹாப்பி சாத்தானுக்கு. ஏன் அப்படின்னா ஸ்திரீனுடைய வித்து கொல்லப்பட்டாச்சு, எனக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்குள்ள வந்தாச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க சாத்தானுக்குள்ள வந்தாச்சு. அதே நேரத்துல ஆதாம் அவர் முதல்ல பழத்தை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய்ங்கிற சொன்ன விஷயத்த தேவன் அந்த ஒரு இறப்பை யார் மூலமா பண்ணி காட்டினார் சொல்லி பார்த்தோம்னா ஆபேல் மூலமா பண்ணி காட்டினார். முதல் நாள் போய் எழுப்பியிருப்பாங்க, பையன் தூங்குறான் அப்படின்னு சுட்டு வந்திருப்பாங்க. 2வது நாள் போய் எழுப்பியிருப்பாங்க, மீண்டும் பையன் தூங்குறான்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. 3வது நாள் போகும்போது இந்த ஆபேலுடைய உடம்புல இருந்து என்ன வந்திருக்கணும்னா ஒரு விதமான கெட்ட பாடம் வந்திருக்கணும், புழு மிக்க ஆரம்பிச்சிருக்கணும். அப்பதான் ஆதாமுக்கு என்ன உணர்வு வந்திருக்கும்னா ஓ தேவன் சொன்ன சாவுங்கிறது இதுதானா அப்படிங்கிறத ருசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இங்க உண்டாயிடுச்சு சொல்லி பார்க்கிறோம். ரைட். ஆனா ஒண்ணு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சாத்தான் ரொம்ப ஹாப்பி. ஏன் ஸ்திரீல இருந்து வரக்கூடிய அந்த வித்தை நான் என்ன பண்ணிட்டேன்னா கொன்னுட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவன் அங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். வசனம் படிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பொல்லாங்கினால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் நிமித்தம் அவனை கொலை செய்தான். தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமா இருந்தது நிமித்தம் தானே. பாருங்க, இங்க வசனம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். இவனுடைய தந்திரமே அப்படித்தான். டைரக்டா வந்துட்டு என்னைக்குமே வந்து என்ன பண்ண மாட்டான்னா அங்க அப்ரோச் பண்றது இல்ல. இவன் மாற என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். காயினுடைய மனசுல ஃபுல்லா
அங்க அந்த பழி நிராகரிக்கப்பட்டது மூலமா அங்க தன்னுடைய சகோதரனை பழி வாங்கினது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா காயின் மூலமா அங்க சாத்தான்னு சொல்லி பார்க்கிறோம். காரணம் என்னன்னா ஆபேல் தான் என்னை கொல்லக்கூடிய ஸ்திரீயின் வித்து அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவனுடைய மனசுல வந்ததுனால இப்ப என்ன பண்ணானா கொன்னுட்டான். ஆனா கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஆனா இவனுக்கு ஒரு எண்ணம் என்னன்னா தேவன் நடக்காத ஒண்ணு சொல்ல மாட்டார். கண்டிப்பா ஒருவேளை அந்த ஸ்திரீனுடைய வித்து ஆபேல இருந்தா கொஞ்சமாவது தனக்கு பாதிப்பு வந்திருக்கும். ஆனா தனக்கு எந்த பாதிப்புமே வரல அப்படிங்கறத உணர்ந்ததுக்கு அப்புறம் இவனுக்குள்ள ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சு, கண்டிப்பா ஸ்திரீனுடைய வித்து ஆபேல நான் கொலை பண்ணியிருந்தேன்னா எனக்கும் ஆபத்து ஏதோ ஒரு வந்திருக்கும். ஆனா எனக்கு எந்த ஆபத்துமே வராதனால ஆபேல் ஸ்திரீனுடைய வித்து இல்ல, வேற யாரோ இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள தேவன் இவனுடைய மூளையை குழப்புற விதமா என்ன பண்ணிட்டாருன்னா இந்த பூமியில அநேக பிள்ளைகள் என்ன பண்ணிட்டாருன்னா பிறக்க வச்சிட்டாரு. வசனம் படிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 1 மற்றும் 2. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனங்கள். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். பாருங்க, அவர்களுக்குள்ளே தங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா பெண்களை தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பூமியில மனுஷர்கள் பெருகிட்டாங்க. இவ பாக்குறான், இப்போ இவனுக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய பேர் பிறந்துட்டாங்க, நிறைய பிள்ளைகள் பிறந்துட்டாங்க, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் பிறந்ததுனால யார் ஸ்திரீனுடைய வித்துங்கிறத கண்டுபிடிக்கிறது இவனுக்கு கஷ்டமாயிடுச்சு. சரி, இப்போ கஷ்டமாயிடுச்சு. ஆனா அதே நேரத்துல பார்த்தோம்னா தேவன் சொன்னா 100% நடக்கும். இவனுடைய பயம் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ பாருங்க, ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு உதாரணம் சொல்றோம். இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம். நம்ம ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுட்டு ஒரு 20 பேரை உள்ள அனுப்புறாங்க. 20 பேர்ல யாரோ ஒருத்தர் கண்டிப்பா ஒண்ணு கொன்றுவாங்க அப்படின்னு உள்ள அனுப்பி அந்த 20 பேரையும் உள்ள அனுப்பி கதவை பூட்டிட்டாங்கன்னா இப்ப நமக்கு என்ன தோணும்? 20 பேர்ல யார் தன்னை கொல்ல போறாங்கிற பயம் கண்டிப்பா என்ன பண்ணிட்டே இருந்திருக்கும் இல்லையா? வந்துட்டே இருக்கும், அதிகமாக வரும் இல்லையா? இதே போலதான் சாத்தானும். இப்போ உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தவங்க பேண்ட் பாக்கெட்ல கைய விட்டா என்ன தோணும்? நம்மளை வெட்டுறதுக்கு தான் குத்துறதுக்கு தான் கத்தி எடுக்கிறாரோ அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம்னா முன்னிச்சு கவனிப்போம் இல்லையா? இதே மாதிரி மனுஷர்கள் பெருக தோங்கின உடனே இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. யாரா இருக்கும் அந்த ஸ்திரீ வித்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது ரொம்ப கிளவரா ஒரு பிளான் பண்ண ஆரம்பிச்சான். நம்ம என்ன பண்ணிடலாம்னா எல்லாத்தையுமே கெடுத்துருவோம், எல்லாரையுமே தேவனுக்கு பிரியமில்லா மனிதர்கள் ஆக்கிடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா வழிநடத்த வந்த தேவ தூதர்களையே என்ன பண்ணிட்டானா இருக்கிற பெண் பிள்ளைகளை எல்லாத்தையும் சௌந்தரியம் உள்ளவர்களா காண பண்ணி ஒட்டுமொத்த மனு குலத்தையுமே தேவன் விரும்பாத ஒரு ராட்சத சந்ததியா என்ன பண்ணாலும் பிறக்க வச்சாங்க. பிறந்த குழந்தைகள் எல்லாருமே ஸ்திரீயின் வித்தா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இவங்கெல்லாம் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவங்கெல்லாம் யாரும் சொல்லி பார்த்தோம்னா ராட்சதர்கள்லாம் மாறிட்டாங்க. அப்போ தேவன் பாக்குறாரு, இந்த சந்ததியை நான் விரும்பவே இல்லை, விரும்பாத சந்ததி ஒண்ணு வந்திருக்கு. ஆனா இதுல கண்டிப்பா என்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா ஸ்திரீயின் வித்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தேவன் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்த மனிதனை ஏன் படைச்சோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தேவனுக்கு வர்ற அளவுக்கு இவன் என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தோம்னா மனு குலத்தையே தன்னுடைய பக்கமா திருப்பிட்டான். அவ்வளவு பெரிய ஒரு மோசமான எண்ணம் கொண்ட ஒரு சாத்தான் இப்ப தனக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுங்கிறது தெரிஞ்சு எவ்வளவு கிளவரா அங்க வேலை பண்ணிருக்கான். வசனம் படிச்சிடலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனங்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அவருடைய இருதயத்துக்கு என்னவாயிடுச்சு சொல்லி பார்த்தோம்னா விஷனம் ஆயிடுச்சு. அவனுடைய மனிதனுடைய மனசு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேவன் என்ன பண்ண ஆரம்பிச்சு சொல்லி பார்த்தோம்னா தான் சிருஷ்டித்த மனிதனை தானே அழிக்கிறதுக்கு என்ன பண்ணாருன்னா ஒரு திட்டம் உண்டாக்குற அளவுக்கு சாத்தானுடைய எண்ணம் அங்க வேலை செய்யறதை நம்ம பாக்குறோம். தொடர்ந்து வசனம் படிக்கலாம். 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது என்றார். பாருங்க, தேவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா மனுஷனை உருவாக்குனது எனக்கு மனஸ்தாபமா இருக்குன்னு சொல்லிட்டு நோவாவை பார்த்து என்ன சொல்லிட்டாருன்னா நீங்க ஒரு பேழையை உருவாக்குங்க, இந்த மனுஷன் என்ன உயிரோட இருக்கிறது உயிரோட இருக்க போறது 120 வருஷம் தானே அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னா நோவாவை அழைத்து நோவாவுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் பண்ணி அங்க பேழையை உருவாக்க சொன்னாங்க.
அதே மாதிரி இந்த பூமியை தேவன் அழிக்கிறதுக்கும் என்ன பண்ணாங்கன்னா திட்டம் வச்சாங்க. இப்ப சாத்தானுடைய பார்வையெல்லாம் யார் மேல போயிருக்கும் அப்படின்னா, இப்ப நோவா மேல போயிருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நோவா தேவனுடைய வசமா இருக்காரு, மற்ற எல்லாரும் தன்னுடைய வசமா இருக்கிறதுனால இந்த ஸ்திரீயினுடைய வித்து நோவாவா தான் இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும்போதுதான் மீண்டும் ஒரு குழப்பம் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, நோவாவுடைய குடும்பத்துல 8 பேரு, 3 பசங்க இருக்காங்க. ஒருவேளை அந்த 3 பசங்கள்ல ஒருத்தர் ஸ்திரீனுடைய வித்தா இருந்தா, இல்ல நோவாவா இருந்தா இப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது அங்க தேவன் என்ன பண்றாருன்னா, முதலாம் உலகத்தை அழித்துட்டாரு, 2ஆம் உலகம் என்ன பண்ணிட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மீண்டுமா இவனுக்கு என்னன்னா ஒரு குழப்பம். ஆனா அதே நேரத்துல இவன் தன்னுடைய முயற்சி என்ன பண்ணான்னா கொஞ்ச நாள் விட்டுட்டான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நோவாவுடைய குடும்பத்திலையும் அங்க ஒரு பிரச்சனை வர்றதை நம்ம பாக்குறோம். நோவாவுடைய குடும்பத்துல 3 பிள்ளைகள் இருந்தாங்க. 3 பிள்ளைகள்ல நமக்கு தெரியும் காம், சேம், யாஃபேத். கானான் அங்க காம் சபிக்கப்படுறாரு, யாஃபேத்து தேவனுடைய வழிபாடு இல்லாதவரா மாறுறாரு. அதே நேரத்துல இங்க சேம் பார்க்கும்போது தேவனுடைய அந்த சந்ததி அவர்கிட்ட உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதே நேரத்துல நோவாவும் இருக்காரு. அப்படின்னா இவனுக்கு என்ன ஒரு எண்ணம் வந்துருச்சு, ஓகே தேவன் சொன்னது நடக்காது போல இருக்கு அப்படின்னு கொஞ்ச காலம் என்ன பண்ணானா, மகிழ்ச்சி கலந்த ஒரு பயத்திலே தன்னுடைய வாழ்க்கையை என்ன பண்ண ஆரம்பிச்சானா, ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்படி காலங்கள் போகும்போது தேவன் இது வரைக்கும் ரொம்ப காலமா மனிதர்களோடு இடப்படவே இல்லை. திடீர்னு ஆபிரகாம்ங்கிற ஒரு மனிதனை தேவன் என்ன பண்ணாருன்னா அழைச்சார். இவனுடைய நோக்கம் எல்லாம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஸ்திரீனுடைய வித்து யாரா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஆபிரகாமா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆபிரகாம் அழைக்கும் போது 75 வயது. ஏன் ஆபிரகாம் மேல இவனுக்கு ஒரு எண்ணம் அப்படின்னா 2 விஷயம். ஒண்ணு, தேவன் ஒரு மனிதனோடு தொடர்பு கொள்றாருன்னா கண்டிப்பா அந்த மனிதன் அந்த ஸ்திரீயின் வித்தா இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம். இன்னொன்னு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆபிரகாம தேவன் சொன்ன ஒரு விஷயம், அந்த விஷயத்துக்கு அவர் தன்னை கீழ்ப்படுத்தினார் இல்லையா, அந்த விஷயமும் இவனை என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா, ஆபிரகாம் தான் அந்த ஸ்திரீனுடைய வித்தா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்துருச்சு. தேவன் நல்லா கொஞ்சம்னா அவனை குழப்பிக்கிட்டே வருவார். வசனம் படிச்சுலாம் பாருங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 2 மற்றும் 3. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உமக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இப்போ இவனுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. ஏன் ஆபிரகாம் வந்து ஸ்திரீனுடைய வித்தா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத அளவுக்கு கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்றாரு. ஒருவேளை அந்த பெரிய ஜாதி தான் வந்து அந்த பெரிய ஜாதியில இருந்து யாராவது ஒருத்தர் ஸ்திரீன் வித்தா வந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற எண்ணம் வந்ததுனால ஆபிரகாம் மேல இருக்கக்கூடிய கொஞ்சம் அந்த எண்ணம் மாற ஆரம்பிச்சு. திடீர்னு ஒரு நாள் ஆபிரகாம் மறுபடியும் தேவன் கூப்பிட்டு ஆபிரகாமே உனக்கு ஈசாக்கு எவ்வளவு பிடிக்கும்னு கேட்டார். என்ன தேவன் இந்த கேள்வி கேட்குறீங்க? நீங்க கொடுத்த குழந்தை, அந்த குழந்தை மேல எனக்கு ஆசை இல்லாமலா இருக்கும்? ரொம்ப ஆசை இருக்கு. சரி, என் மேல எவ்வளவு ஆசை இருக்கு? அந்த குழந்தையோட உங்க மேல எனக்கு ஆசை இருக்கு. அப்படியா? அப்படின்னா நான் கேட்கறத நீங்க செய்யணும்னு சொல்லிட்டு உன்னுடைய பிள்ளைய கொண்டு மோரிய மலையில என்ன பண்ணிருங்க, பலியிட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சாத்தானுக்கு என்ன தோணி இருக்கும்? ஆபிரகாமா அவ்வளவு சேப்பறாரு அப்படின்ற எண்ணம் அவனுக்கு வந்திருக்கும். அந்த எண்ணம் வந்து முடிகிறதுக்குள்ள ஆபிரகாம் தேவன்கிட்ட செய்யறன் தேவனேன்னு சொன்னார். அதுதான் ஆபிரகாம் செய்யறன் தேவனே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட கூட சொல்லாம உடனே முடிவெடுத்தார். தன்னுடைய மகனை கூட்டிட்டு, வேலைக்காரர்களை கூட்டிட்டு அங்க அந்த ஒட்டகத்துல வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, மன்னிக்கணும், அந்த மிருக ஜீவன் மேல விறகெல்லாம் வச்சு என்ன பண்றாங்கன்னா நேர அங்க கிளம்பி போறதை பாக்குறோம் மோரியா மணி. அப்போ இவருக்கு என்ன இருந்திருக்கும்? கூட்டிட்டு வேணா போவார் ஆபிரகாமு, ஆனா வெட்ட மாட்டார். இப்ப எண்ணமும் இவனுக்கு மாற ஆரம்பிச்சிச்சு. ஒருவேளை அந்த ஸ்திரீனுடைய வித்து ஆபிரகாம் இல்லாம ஈசாக்கு இருந்துச்சுன்னா அப்படிங்கிற எண்ணம் வரும்போது இப்ப இன்னொரு எண்ணமும் இருக்கு. கண்டிப்பா ஆபிரகாம் என்ன பண்ண மாட்டாரு, கூட்டிட்டு போவார ஒழிய வெட்ட மாட்டாருங்கிற எண்ணம் அவனுக்கு 100% வந்துச்சு. அப்ப பாக்குறோம். ஆனா அதுக்கு மாறா தேவன் சொன்ன ஒரு விஷயத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆபிரகாம் எடுத்த முயற்சி நமக்கு அவங்க கொஞ்சம் பார்க்கும்போது, அங்க ஆபிரகாம் ஈசாக்க பலியிடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டாங்க. பலியிட கைய அந்த கத்தியோடு அந்த ஆயுதத்தோடு தன்னுடைய பிள்ளைய வெட்ட வரும்போது தேவ தூதர்கள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா தடுத்து, இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்த்ததே இல்லைன்னு சொல்லி அவங்க பேசக்கூடிய விஷயத்த பார்த்து கண்டிப்பா யார் ஆடி போறாங்களோ இல்லையோ சாத்தான் ஆடி போயிருப்பாங்க. ஏன் தெரியுங்களா? அதுதான் ஆபிரகாம், அவர் தேவன் மேல வைத்த விசுவாசம் இல்லைங்களா?
இப்ப படிக்கலாம் பாருங்க வசனம் படிச்சிடலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனம் 17 மற்றும் 18. 17ஆம் வசனம் முதல், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் ம். சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடலின் மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் ம். சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ ம். என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் ம். பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். பாருங்க, இப்ப குழப்பம் ரொம்ப அதிகமா இருக்கு. என்னன்னா, இப்போ வந்து ஆபிரகாம ஸ்திரீன் வித்து நின்றதா, ஈசாக்கு ஸ்திரீன் வித்தோட வித்து நின்றதா, இல்ல ஈசாக்கு மூலமா வரக்கூடிய சந்ததிய ஸ்திரீன் வித்து என்றதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வர அளவுக்கு தேவன் என்ன பண்றாங்கன்னா, இங்க ஒரு விஷயத்த அங்க செய்யறத நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம். இப்ப ஒருவேளை இவனுடைய எண்ணம் எல்லாம் அடுத்து யார் மேல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஈசாக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈசாக்கு மேல போயிட்டு இருக்கும்போது தான் தேவன் ஈசாக்கை பத்தி என்ன பண்ணாங்கன்னா ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிச்சாங்க. வசனம் படிச்சிடலாம் பாருங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ம். நான் உன் சன்னதியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் ம். சன்னதிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். ம். உன் சன்னதிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பாத்தீங்கன்னா இங்க நம்ம பாக்குறோம், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் என்ன பண்ணுவேன், நான் பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்ன உடனே இப்போ டவுட் ஈசாக்கு மேல விட்டுட்டு அந்த சந்ததி மேல போக ஆரம்பிச்சிச்சு. சரி, இந்த சந்ததியினுடைய துவக்கம் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா யாக்கோபு. யாக்கோபு தான் கண்டிப்பா அந்த ஒரு ஸ்திரீனுடைய வித்தா இருக்குமாங்கிற விஷயம் வரும்போது தேவன் மீண்டுமா யாக்கோபு எப்படி பேசினான்னு சொல்லி பார்த்தோம்னா சந்ததியை பத்தி தான் பேச ஆரம்பிக்கிறார். வசனம் படிச்சிடலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ம். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ ம். மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். ம். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் அப்படின்னு சொன்ன உடனே கம்ப்ளீட்டா இவனுக்கு கொஞ்ச காலங்கள் யார் அது ஸ்திரீனுடைய வித்து அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்றதுலயே என்ன ஆயிருன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப இங்க பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனா இந்த சந்ததியை அழிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இவனுக்கு என்ன பண்ணிடுச்சுன்னா 100% வந்துருச்சு. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, உன் சந்ததி அப்படிங்கிற ஒரு விஷயம் போது இந்த சந்ததிக்குள்ளதான் கண்டிப்பா யார் இருக்கணும்னா ஸ்திரீனுடைய வித்து இருக்கணுங்கிற ஒரு விஷயம் என்ன வரும்போது இப்போ கானான்ல பஞ்சம் வந்துருச்சு. நேரம் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, முதல்ல யோசேப்பு போனாரு. யோசேப்புக்கு அப்புறம் ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களும் எங்க இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இஸ்ரேல் தேசத்துல இருக்காங்க. சரி, இப்போ வந்து இஸ்ரேல் தேசத்துல என்ன பண்ணணும்னா சந்ததியை அழிக்கணும். சந்ததி அழிக்கணும்னா எப்படி அழிக்கிறது? அதுக்குதான் ஒரு கிரேட்டா ஒரு மாஸ்டர் பிளான் ஒண்ணு போட்டான். எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யார் மூலம்னு சொல்லி பார்த்தோம்னா வசனம் படிச்சிடலாம் பாருங்க. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல், நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மணியின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். அப்படின்னா ஏன் பிரதர் இங்க ஆண் பிள்ளையை கொல்லணும்? அப்படின்னா ஆண் பிள்ளையை கொல்றதுக்கு இப்ப இங்க திட்டம் கொடுத்தது யாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய யோசேப்பை அறியாத புதிய ராஜன் கொடுத்தாரானா இல்ல, மாறா அங்க இருக்கக்கூடிய ராஜா மூலமா, எகிப்தினுடைய ராஜா மூலமா இப்போ சாத்தான் என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா ஆண் பிள்ளையை கொல்லணும். ஏன் ஆண் பிள்ளையை கொல்லணும்? அதான் நம்ம பார்த்தோம், அவர் உன் தலையை என்ன பண்ணுவாருன்னா நசுக்குவார். அப்படின்னா கண்டிப்பா பெண் பிள்ளையே கொல்ல வேணாம், மாறா யாரை கொண்டுடலாம்னா ஆண் பிள்ளைகளை என்ன பண்ணிருந்தோம்னா கொன்றணும்னு சொல்லிட்டு அவன் போட்ட மத திட்டத்துல அங்க யாருக்கு அங்க செக் வச்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா மோசே இல்லைங்களா? மோசைய என்ன பண்ணணும்னா மோசை பிறக்கும் போதே கொண்டுடலாம். ஏன் அப்படின்னா மோசே கண்டிப்பா தேவனால பயன்படுத்தக்கூடிய மனுஷங்கிற விஷயத்த அறிஞ்சதுனால அங்க ஒரு பிளானை போட்டு என்ன பண்ணாங்கன்னா அவனை கொல்றதுக்கு சாத்தான் திட்டம் போட்டான். ஆனாலும் தேவன் அவரை அவிர்விதமாக என்ன பண்ணாருன்னா காப்பாத்தினாரு. அவர் மட்டும் இல்ல, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில ஆண் பிள்ளைகளை எல்லாரையும் அந்த மருத்துவச்சிகள் பூவா மற்றும் சிப்பிரா அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா அழகா காப்பாத்தினாங்க. தேவன் அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா நிறைய விஷயங்களை கொடுத்தாரு. அப்போ இவனுடைய அடுத்த பிளான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இதே சந்ததிக்குள்ளதான் அந்த ஸ்திரீனுடைய வித்து இருக்கும். அப்ப இந்த சந்ததியை தொடர்ந்து அழிக்கணுங்கிற திட்டம் போட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சான்னா வசனம் படிச்சிடலாம் பாருங்க. என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். மன்னிச்சிருங்க, கொஞ்சம் ஹேங் ஆயிடுச்சு. அவ பாக்குறோம் மீண்டுமாக இங்க மோசே மூலமாக என்ன பண்றான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தேவன் இங்க இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா வழி நடத்திட்டு இருக்காரு. இவ வழி நடத்தின மோசைக்கு அங்க பிரச்சனை வர்ற மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க சாத்தான ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தாச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மோசை இவ்வளவு நாள் என்ன பண்ணியாச்சுன்னா ஜனங்களை வழி நடத்தியாச்சு. ஜனங்களை வழி நடத்த வச்ச மோசை தான் ஒருவேளை ஸ்திரீனுடைய வித்தா இருக்குன்னு சொல்லிட்டு ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா தண்ணி கேட்டாங்க. தண்ணி கேட்கும் போது தேவன் ஒரு முறை கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னாரு. இதை இவர் என்ன பண்றாரு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு முறை தான் முயற்சி எடுத்து அந்த ஒரு காரியத்தை பண்ண அங்க வரும்போது தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்தினால இப்ப என்ன பண்ண முடியலன்னா, மோசேனால எங்க போக முடியுதுன்னா கானான் தேசம் போக முடியல. அதே நேரத்துல ஜனங்களும் யாருடைய கண்ட்ரோல்ல தான் இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, சாத்தானுடைய கண்ட்ரோலுக்கு போற அளவுக்கு அவன் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா பண்ணிட்டான். இப்ப இது யாருக்கு மகிழ்ச்சி சொல்லி பார்த்தோம்னா, சாத்தானுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எப்படி ஜனங்கள் அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள போனாங்கன்னு சொல்லி இதுக்கு சம்பவம் வேணும்னா ஈஸியா சொல்லலாம். மோசே மேல நியாயப்பிரமாணத்தை வாங்கிட்டு வர்றதுக்குள்ள ஜனங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்னு சொல்லி பார்த்தோம்னா, வழி நடத்த வேற தெய்வங்களே இல்ல, நீங்க உங்களோட நகையெல்லாம் என்ன பண்ணிருங்க கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஜனங்களையும் அவன் என்ன பண்ணிட்டான்னு கெடுத்துட்டான். ஆனாலும் ஒரு விஷயம், தேவன் சொன்ன 100% நடக்கும். இவனுக்கு பயம் கலந்த மகிழ்ச்சி என்ன பண்ணிட்டே இருக்குன்னா உள்ள இருந்துகிட்டே இருக்கு. இப்படியே என்ன பண்ணிட்டாங்கன்னா, கானான் தேசத்துக்குள்ள யோசுவா மூலமாக வழிநடத்தப்பட்டு போனாங்க. முதல் நியாயாதிபதி யோசுவா, கடைசி நியாயாதிபதி சாமியேல் தீர்க்கதரிசி. நியாயாதிபதிகளுடைய காலங்கள் வந்து பார்த்தோம்னா 450 வருஷம். சரி, இந்த நியாயாதிபதிகளுடைய காலத்துல தேவனுக்கு பிரியமா ஜனங்கள் இருந்தாங்கன்னா இவனுடைய கண்ட்ரோல்ல போயிட்டாங்க. எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வசனம் படிச்சிடலாம். நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். பாருங்க, இஸ்ரேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான்னா என்ன சொல்றது? அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சுருக்கமா நம்ம என்ன பண்ணிடலாம் போயிடலாம். புரியுதுக்காக உதாரணம் சொல்றேன்னு. இப்போ நீங்க நிறைய ஊர்ல இருந்து கலந்துட்டு இருக்கீங்க. ஒரு வேலை சென்னையில இருந்தோ கோயம்புத்தூர்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க கலந்துட்டு இருக்கீங்க. உதாரணம் சொல்றதுக்காக, இப்போ ஒரு 7 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 7 to 8 யார் என்ன பண்ணாலும் கேஸே இல்லை, கேஸ் கொடுக்க மாட்டாங்க. அதாவது யார் என்ன பண்ணாலும் கேள்வி கேட்பாடே இல்லை, கவர்மெண்ட்னால கேட்கப்பட மாட்டாது, ஃப்ரீயா இருந்து தரலாம். அப்படின்னா எவ்வளவு கொலைகள் நடக்க வாய்ப்பு இருக்கு, எவ்வளவு கொள்ளைகள் நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? இப்படி ஒரு உதாரணம் வச்சுக்கோங்க. இதே மாதிரிதான் யாருடைய நாட்கள்ல இருந்துச்சுன்னா, தேவ பயம் இல்லாம நியாயாதிபதிகளுடைய காலங்கள் இருந்துச்சு. அப்படின்னா இந்த நியாயாதிபதிகளும் சரி, நியாயாதிபதிகள் வழிநடத்தின ஜனங்களும் சரி, யாருடைய கண்ட்ரோல்ல போயிட்டாங்கன்னா இவனுடைய கண்ட்ரோல்ல போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா, யாரும் தேவனுக்கு பிரியமா ஒழுக்கமா தேவன் சொல்றதை கேட்டு நடக்கக்கூடாது. ஏன்னா அப்படி நடந்தா யார் வந்துருவாங்கன்னா, ஸ்திரீயின் வித்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும். தன்னை கொன்றுங்கிறதுக்காக பிளான் பண்ணி அப்படியே எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா தன்னுடைய கைக்குள்ள வச்சுட்டு இருக்கிறத பாக்குறோம். சரி, இந்த நியாயாதிபதிகளுடைய நாட்கள் முடியும் போது ஜனங்கள் போய் என்ன கேட்டாங்க? எங்களுக்கு ராஜா கொடுங்கன்னு கேட்டாங்க. சரி, தேவனும் ஒருவேளை ராஜா என்ன பண்ணாருன்னா கொடுக்க ஆரம்பிச்சார். ஆனா ஜனங்கள் தங்கள் கேட்டதை தேவன் எல்லா நேரங்களிலும் பண்ணிட்டு தான் இருந்தார். ஆனா அதே நேரத்துல வந்து பார்த்தோம்னா, இந்த ஜனங்கள் ஒழுங்கா இருந்தாங்கன்னா ஒழுங்கா இல்லை. சரி, ஜனங்கள் தான் ஒழுங்கா இல்லை, ராஜாக்களாவது ஒழுங்கா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ராஜாக்களையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா யார் கண்ட்ரோல் எடுத்துட்டான்னா இவன் கண்ட்ரோல் எடுத்துட்டான். முதல் ராஜா நமக்கு தெரியும், சவுல். ஆரம்பம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா முடிவு வந்து பார்த்தோம்னா தேவன் விரும்புற மாதிரி இல்லை. அஞ்சனக்காரி இவரே விரட்டி விட்டாரு, அஞ்சனக்காரியை மறுபடியும் இவரே, அஞ்சனக்காரிக்கு இவரே மறுபடியும் தேடி என்ன பண்ணாருன்னா போனார். அப்ப நமக்கு தெரியும், இதை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். இவர் தேவனுக்கு பிரியமான ராஜாவா இருந்தாருன்னா இல்ல, இவரையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல யார் எடுத்துட்டான்னு சொல்லி பார்த்தோம்னா சாத்தான் எடுத்துட்டா. ஒருவேளை இவர் ஸ்திரீனுடைய வித்தா இருந்தா அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு. சரி, அடுத்த ஒரு ராஜா நமக்கு தெரியும், ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய ராஜா. இவரும் இஸ்ரேல்ல 40 வருஷம் என்ன பண்ணாருன்னா அங்க ஆளுகை பண்ணாரு. ஆனா ரொம்ப நல்ல ராஜாவா இருந்தாரு. எது வரைக்கும் சொல்லி பார்த்தோம்னா உப்பரி மேல ஏறுற வரைக்கும் நல்ல ராஜாவா இருந்தாரு. அதுக்கப்புறம் யாருடைய கண்ட்ரோல்ல போயிட்டாரு சொல்லி பார்க்கும்போது சாத்தானும் இவரையும் என்ன பண்ணிட்டான்னா டச் பண்ணான். இவருக்கு அடுத்த ஒரு ராஜா வந்தாரு. அந்த ராஜாவுடைய காலத்துல சண்டையே இல்லை, ஒரே சமாதானம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவருக்கு 1000 மனைவி,
1000 மனைவியுமே வந்து பார்த்தோம்னா எல்லாமே ஒரே நாட்டு மனைவி இல்ல, வெவ்வேறு நாட்டு மனைவி. ஏன் வெவ்வேறு நாட்டு மனைவியை கல்யாணம் பண்ணாரு? ஏன் சண்டையே வரல, சமாதானமா இருந்துச்சு பார்த்தோம்னா, மருமகன் கூட எந்த மாமனாராவது சண்டை போட வருவாரா? வரமாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி இவரும் என்ன பண்ணிட்டாருன்னா, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டாரு. இட் மீன்ஸ் சாத்தான் என்ன பண்ணிட்டாருன்னா, இவரையும் என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய கரங்கள்ல கொண்டு போயிட்டான். சோ சாத்தான் ரொம்ப ஹாப்பி. இப்படியே எந்த எந்த காலங்கள் போயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, பழைய ஏற்பாட்டு காலங்கள் முடிஞ்சிருச்சு. அது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா, பழைய ஏற்பாட்டு காலங்கள் ஃபுல்லா முடியிற வரைக்கும் தீர்க்கதரிசிகள் வந்தாங்க. தீர்க்கதரிசிகளை இந்த ஜனங்களையே விட்டு கொலை வச்சிட்டான். ஆண்டவர் கூட சொல்லுவார் இல்லைங்களா? நீங்க எத்தனையோ தீர்க்கதரிசிங்க வந்துட்டாங்க, தீர்க்கதரிசிகளை கல்லெறிந்து கொல்லுகிறவளே அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கிற வண்ணமா கூட்டி சேர்த்துக்குள்ள மனதா இருந்து நீங்க தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டீங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கல்லெறிஞ்சு கொண்டுட்டீங்க அப்படிங்கிற அளவுக்கு எல்லா தீர்க்கதரிசியும் கொண்டுட்டாங்க. இப்படியே போச்சு. ஒரு 400 வருடம் தேவன் என்ன பண்ணவே இல்லைன்னா பேசவே இல்லை. பழைய ஏற்பாட்டு காலம் முடிஞ்சிருச்சு. இந்த காலத்தை மௌன காலங்கள்னு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்னாடி இந்த புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கிற விஷயத்துக்கு முன்னாடி ஒரு 400 வருடம் என்ன இருக்குன்னா கேப் இருக்கு. தேவன் எந்த ஜனங்களோடையுமே என்ன பண்ணலைன்னா தொடர்பு கொள்ளவே இல்லை. இந்த காலப்பகுதியில தான் பரிசேயர், சதுசேயர் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா வேதத்துல. சதுசேயர் இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா வரக்கூடிய இந்த 400 வருட கேப்ல தான் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா வர்றாங்கன்னு சொல்லி பாக்குறோம். சோ பழைய ஏற்பாட்டு காலம் முடிஞ்சு புதிய ஏற்பாட்டு காலம் அங்க தொடங்க ஆரம்பிக்குது. சோ இந்த ஒரு காலத்தை இந்த 400 வருடத்தை என்ன சொல்றாங்கன்னா இருண்ட காலம். சோ ரொம்ப நாள் தேவன் என்ன பண்ணலைன்னா ஜனங்களோடு என்ன பண்ணவே இல்லைன்னா தொடர்பு கொள்ளவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் கேப்ரியல் தூதன் அங்க வானத்துல இருந்து வர வந்து மரியாளுடைய வீட்டுக்கு வரும்போது இவனுக்கு என்ன தோணி இருக்கும் சாத்தானுக்கு? தன்னுடைய அட்டென்ஷனை உடனே எங்க திருப்ப ஆரம்பிச்சானா, அதாவது எப்பிராத்தா அங்க என்ன பண்ணிட்டான்னா மரியாள் இருக்கக்கூடிய அங்க அவனுடைய எல்லா கவனமும் போக ஆரம்பிச்சு. ஏன் அப்படின்னா வானத்திலிருந்து ஒரு முக்கியமான தூதன் கேப்ரியல் இவர் கூட தானே அவன் முன்னாடி எல்லாம் இருந்திருக்கணும் இல்லைங்களா? இவரை பத்தி எல்லாமே கம்ப்ளீட்டா தெரியும் அவனுக்கு. அப்ப பாக்குறான் இந்த மாதிரி வந்திருக்காருன்னா ஒரு ஸ்பெஷலா ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத அங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சான். எதுக்காக இவர் இங்க வந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயத்த இங்க பேசியிருக்காங்க. கேப்ரியல் தூதன் வந்திருக்காருன்னா நிச்சயமா ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு நோக்கம் இல்லாம வரமாட்டான்னு சொல்லிட்டு இவன் பழைய காரியங்கள்லாம் எடுத்து படைக்க ஆரம்பிக்கிறான் பழைய ஏற்பாட்டுல. அப்பதான் ஒரு விஷயம் தென்படுது. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வசனம் படிச்சிடலாம் பாருங்க. மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவாய். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தின் உடையது. பாருங்க, எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் பக்காவா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சான். அப்ப யூதேயா தேசத்துல இருந்து ஏதோ ஒண்ணு வரப்போகுது. அதுதான் பாக்குறோம். இஸ்ரேலை ஆளப்போகிறவர் அப்படின்னா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். அந்த ஸ்திரீனுடைய வித்து இஸ்ரேலை ஆளப்போகிற இவராத்தான் இருக்கும், இவர்னாலதான் எனக்கு பிரச்சனை வரப்போகுதுங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சு அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ண ஆரம்பிச்சான். அப்போ அங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாங்க, மரியாள் அப்படிங்கிற கன்னிகை மூலமாக பிறக்க போறாங்க. இதுக்கு தேவனே நிறைய ஏற்பாடு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா செஞ்சுட்டாங்க. ஆனா இந்த ஸ்திரீயோட சேர்த்து அந்த வித்து என்ன பண்ணணும்னா சாகணும்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சான்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க ஒரு பிளான் பண்றான். யார் மூலமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வசனம் படிச்சிடலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றால். புருஷனை அறியேனே இந்த ஒரு வார்த்தை நம்ம நீங்க கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. முழுமையா நம்ம என்ன பண்ணிடலாம் வசனம் படிச்சிடலாம். வசனம் படிச்சிருங்க. 35ஆம் வசனம். தேவதூதன் அவளுக்கு பிரத்யுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். தேவனுடைய குமாரன் என்னப்படும் சொல்லிட்டு இங்க தூதன் என்ன பண்றாருன்னா கடந்து போயிட்டாரு. அதற்குண்டான ஏற்பாடு இப்ப மரியாளுடைய வயிற்றுல என்ன ஆயிடுச்சுன்னு ஆரம்பிச்சிருச்சு. இப்ப உடனே இங்க மரியாளையும் யாக்கோபையும் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இங்க இன்னும் அவங்களுக்கு திருமணம் ஆகல. மாறா என்ன நடந்திருக்குன்னா நிச்சயம் நடந்திருக்கு. நிச்சயம் நடந்து திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடியே இவங்க கர்ப்பவதி ஆயிட்டாங்கிற ஒரு விஷயத்த இங்க அவருக்கு, அதாவது மரியாளுடைய கணவருக்கு தெரிய வரும்போது இப்ப அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா என்ன வருது அப்படின்னா ரகசியமா தள்ளி விடுறதுக்கு
இங்க இவர் மூலமா ஒரு எண்ணத்தை கொண்டு வரான். ஆனாலும் தேவருடைய தூதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த மனுஷரோட பேசி மரியாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா காப்பாத்திட்டாங்க. பாருங்க, அவனுடைய பிளான் பக்காவா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணுவான். ஆனா அதே நேரத்துல யார் பண்றதுங்கிறது அவனுக்கே மத்தவங்களுக்கே தெரியாத மாதிரி என்ன பண்ணிடுவான்னா அவன் பண்ணிடுவான். அந்த மாதிரிதான் இப்ப இவங்களை தள்ளிவிட வேணுங்கிற எண்ணம் வர்ற அளவுக்கு அங்க என்ன ஆயிடுச்சு சொல்லி பார்த்தோம்னா அங்க வந்துருச்சு. இப்போ நமக்கு பாக்குறோம், கர்ப்பதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அங்க சொல்லும் போது இந்த எண்ணம் எல்லாம் அவனுடைய மைண்ட்ல இதாயிடுச்சு. தாவீதினுடைய சிங்காசனத்துல இருக்கக்கூடியவர் இவர் தானா, யாக்கோபினுடைய குடும்பத்தாரை என்றென்றைக்குமே அரசாளக்கூடியவர் இவர் தானா அப்படிங்கிற எண்ணம்லாம் வந்ததுனாலதான் அங்க யாக்கோபு மன்னிக்கிறது அங்க மரியாளுடைய அந்த கணவர் மூலமா என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கணும்னா அங்க அந்த ஒரு காரியத்தை அங்க கொண்டு வரத பார்க்கணும். சரி, ரைட். இப்ப இந்த ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு. ஆனா தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா தேவதூர் மூலமா அந்த மனுஷர்கிட்ட பேசி அங்க மரியாளுக்கும் அந்த குழந்தைக்கும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பாதுகாப்பை அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி போகும்போது இப்போ குழந்தை என்ன பண்ணியாச்சுன்னா பிறந்தாச்சு. அங்க தெரியும் நமக்கு அங்க பெத்லகேம்ல பிறந்தாச்சு. பிறக்கும்போது இப்ப சாஸ்திரிகள் என்ன பண்றாங்கன்னா வர்றாங்க. இப்ப சாஸ்திரிகள் நேரம் எங்கதான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குழந்தை எங்கே பிறந்துச்சோ அங்கதான் வந்திருக்கணும். ஆனா வரும்போது வழியில சின்ன சின்ன இடரல் ஆகி நேரம் எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ராஜா கிட்ட போயிட்டாங்க, ஏரோது கிட்ட போயிட்டாங்க. ஏரோதுகிட்ட போயிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு என்ன கேட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ராஜாவை இஸ்ரவேலை ஆளக்கூடிய ராஜா பிறந்திருக்காரு எங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அங்க உடனே அவனுக்கு ஒரு எண்ணம் வருது ராஜாவுக்கு, இங்க ஏற்கனவே நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டு கொண்டிருக்கேன், இனிமே ஆள்றதுக்கு ஒரு குழந்தை வரப்போதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசுல அங்க சாத்தான் கொண்டு வந்தவொடனே இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சான்னு சொல்லி பார்த்தோம்னா 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் நீங்க போய் பிள்ளைய வணங்கிட்டு வாங்க, பின்னாடி நானும் வந்து வணங்குறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தேவதூர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சாஸ்திரிகளை வேறு வழியா போக பண்ணிட்டாங்க. அதே நேரத்துல இவனுடைய மனசுக்குள்ள சாத்தான் போகுதுனால 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் என்ன பண்ணிருங்க, கொன்றுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்கு வந்துச்சு சொல்லி பார்த்தோம்னா ஏரோதுக்கு வந்துருச்சு. வசனம் படிச்சிடலாம் சிஸ்டர். மத்தேயு 2:16 அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். அப்படின்னா இங்க ஏரோதுடைய மனசுல வந்தது அவனுக்கு எல்லா விஷயத்தையும் அங்க செய்ய வச்சது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சாத்தான். ஏன் அப்படின்னா ஸ்திரீயின் வித்து கண்டிப்பா கொல்லணும். ஏன்னா இவ்வளவு நேரம் நான் கொண்டது எல்லாமே ஸ்திரீனுடைய வித்து கிடையாது. இவ்வளவு நேரம் நான் என்னுடைய கரத்துல கொண்டு வந்தது எதுவுமே ஸ்திரீனுடைய வித்து கிடையாது. என்னுடைய டயத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனா ஒண்ணு, தேவனை யாரும் என்ன பண்ணீங்கன்னா தேவனை பிரியப்படுத்த விடல அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவனுக்குள்ள என்ன பண்ணுச்சுன்னா இருந்துச்சு. இப்போ ஏறது மூலமாக என்ன பண்ண ஆரம்பிச்சா சொல்லி பார்த்தோம்னா 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை எல்லாம் கொல்ல ஆரம்பிக்கும் போது நமக்கு தெரியும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய தாயார் மற்றும் தகப்பனார் தேவதூதர்கள் மூலமாக எச்சரிக்கப்பட்டு எகிப்துக்கு போயிட்டாங்க. எகிப்துக்கு போய் குழந்தையை கொல்லக்கூடிய அந்த ஏரோது இறந்து போனதுக்கு அப்புறம் தேவதூதர்கள் மூலமாக மீண்டும் அறிவிக்கப்பட்டு எங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா தங்களுடைய அந்த சொந்த ஊருக்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டாங்க. இப்படியே காலங்கள் போயிடுச்சு. இவனுக்கு ஒரு எண்ணம் இருந்துட்டே இருந்துச்சு. என்னன்னா அந்த 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள்ல யாரும் இறந்திருக்கணும்னா ஸ்திரீயின் வித்து இறந்திருக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்துருச்சு. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 30 வயது நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு 30 வயது ஆகும்போது ஆண்டவர் சரியா என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னுடைய பலியின் ஜீவியத்தை ஒப்பு கொடுக்கறதுக்கு தேவனுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா யோர்தான் நதிக்கரைக்கு வந்தாங்க. யோர்தான் நதிக்கரையில் நடக்கிற சம்பவத்தை எல்லாம் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரும் பாவிகள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. யோவான் ஸ்நானகன் மூலமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. யாருக்கும் கேட்காத ஒரு சத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு கேட்குது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் என்னவா இருக்கேன்னா பிரியமா இருக்கிறேன்னு ஒரு சத்தம் கேட்ட உடனே அவன் யூகிச்சிட்டான், கண்டிப்பா ஸ்திரீயின் வித்து இன்னும் சாகல. ஆனா ஒண்ணு, ஸ்திரீயின் வித்து இவர் தாங்கிறதுக்கு மீண்டும் ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு அவன் யோசிக்கக்கூடிய காரியங்கள் நிறைய இருந்துச்சு. ஏன் அப்படி தெரியுங்களா? பொதுவா ஸ்திரீயின் வித்துனா என்ன? இணையதளத்துல இணைந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளும் நம்ம அனைவருமே தேவனுடைய பிள்ளைங்க. எந்த ஒரு காரியத்தையுமே ஆவிக்குரிய விஷயத்துலதான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸ்திரீனுடைய வித்து அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குழந்தை பிறக்கணும்னா
ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கணும். அதனாலதான் நம்ம சொல்றோம். ஒரு குழந்தை நமக்கு பிறக்கணும்னா, ஒரு பொதுவா ஒருத்தவங்களுக்கு பிறக்கணும்னா, ஸ்திரீயோட வித்துல குழந்தை வராது, ஆடவருடைய வித்துலதான் வரும். ஆனா ஸ்திரீயினுடைய வித்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவனுக்கு கரெக்டா மேட்ச் பண்றதுக்கு எல்லா எண்ணங்களும் ஒண்ணு கூடுச்சு. எப்படி சொல்லி பார்த்தோம்னா, மரியாள் அவங்களுக்குள்ள தேவன் என்ன பண்ணாங்கன்னா ஒரு வித்தை உருவாக்கி, வல்லமையினால வித்தை உருவாக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வர வச்சாங்க. அதனாலதான் பேரு ஸ்திரீயின் வித்து. புரியுதுங்களா? அப்போ நான் உனக்கு எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆச்சு. இவர் என்னுடைய நேசகுமாரன் சொல்லும் போது இவர் தான் அந்த குழந்தை. அப்ப 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொல்லும் போது யார் அதுல சாகலைன்னா ஸ்திரீயின் வித்து சாகல, இவர் மூலமா எனக்கு பிரச்சனை இருக்குங்கிறத பக்காவா ஐடென்டிட்டி பண்ணிட்டு இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் கவனிக்க ஆரம்பிக்கிறான். கவனிச்சு இவர் ஞானசானம் எடுத்தவன அவர் என்ன பண்றாருன்னா பரிசுத்த ஆவியினால வழி நடத்தப்பட்டு அங்க வனாந்தரத்துக்கு போறாங்க. உடனே அவன் என்ன பண்ணானா டைரக்டா ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண ஆரம்பிச்சான்னா போக ஆரம்பிச்சான். போய் என்ன சொன்னா, இந்த கல்லுகளை நீங்க என்ன பண்ணிருங்க, அப்பமாக்கி சாப்பிட்டுருங்க. இல்லைங்களா? ஒருவேளை ஆண்டவர் அதை செஞ்சிருந்தாருன்னா, தன்னுடைய வல்லமையில அவர் செஞ்சிருந்தாருன்னா தேவன் மேல நம்பிக்கை இல்லாத மாதிரி போயிருக்கு. ஆனா அங்க ஜெயிச்சார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எவ்வளவு மோசமான எண்ணங்க இல்லைங்களா? அடுத்து என்ன பண்ணா, நீங்க மேசியாவா இந்த பூமிக்கு வந்திருக்கீங்க, இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் உங்களை பார்த்து நீங்க தான் தேவனுடைய பிள்ளைன்னு ஏற்றுக்கொள்ளணும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, மேல இருந்து தாழ குதிங்க, தேவதர்கள் உங்களுடைய அவங்க பாதம் கல்லுல இடராதபடிக்கு ஏந்தி கொண்டு போவாங்கன்னு வசனம் இருக்குல்ல. நீங்க வசனம் பேசுனீங்க, நானும் என்ன பண்றேன் உங்களுக்கு வசனம் தரேன்னு சொல்லிட்டு வசனத்தை அங்க காட்டும் போது சுய லாபத்திற்காக தேவனுடைய வசனத்தை கூட தவறா பயன்படுத்திடக்கூடாது. இது தேவனுடைய பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை நம்முடைய ரட்சகர் செஞ்சு காமிச்சாங்க. அப்படி இல்ல, தேவனாகிய கர்த்தரை நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா பரீட்சை பாராதிருப்பாயா, இல்லைங்களா? அடுத்து என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்படியா இருந்தாலும் நீங்க ஜீவன் கொடுத்து இந்த ராஜ்யத்தை உங்களுடைய ஆக்கிக்கொள்ள போறீங்க. அதுக்கு என்னுடைய காலடியில விழுந்துருங்க. நானும் இந்த ராஜ்யம் என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, உங்கள்கிட்ட தரேன். நம்ம ரட்சகர் கூட மறிக்கும் போது சொன்னாங்க இல்லைங்களா, இன்னைக்கு உலகம் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னா சாத்தானுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. உலகத்தின் அதிபதி வர்றான், அவன்கிட்ட எனக்கு ஒரு பங்கும் இல்லை அப்படிங்கிறத தெளிவா ரட்சகருங்க என்ன பண்ணாங்கன்னா சொன்னாங்க. அப்ப இந்த ராஜ்யத்தை உங்களுக்கு நான் தந்துடுறேன், நீங்க என்ன பண்ணிருங்க, என்னுடைய காலில் விழுங்குன்னு சொல்லும்போது அவர் தெளிவா சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நீ ஆராதனை செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா அவர் அங்கிருந்து கடந்து போயிட்டாரு. அடுத்து இவனுடைய ஒவ்வொரு நோக்கமும் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ கொல்லணுங்கிறதுக்கு அவன் போட்ட நிறைய திட்டங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா ஃபெயில் தான். ஜனங்களை வைத்து கல்லெறிய முயற்சி பண்றது, நிறைய காரியங்களை அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான். ஆனா ஒரு விஷயம் கண்டுபிடிச்சான். என்ன கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வசனம் படிச்சான். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கறைகளின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அப்போ ஒரு விஷயம் பார்த்தா, எதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறதுடைய நோக்கம், நம்ம கொல்லணுங்கிற முயற்சி வரும்போதெல்லாம் அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் அங்க யோசிக்க ஆரம்பிச்சு என்ன பார்த்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எதுக்கு இங்க வந்திருக்காரு, இதோடைய நோக்கம் என்னதான் இவர் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பற்றி எழுதின தீர்க்க தரிசனத்தை ஆண்டவரே நிறைய முறையே பேசினார். நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்க மாட்டேன், ஜீவனை விட போறேன் அப்படி எல்லாம் பேசும்போது இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான், ஆண்டவர் ஜீவன் கொடுத்தாருன்னா எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா, எல்லா ஜனங்களும் அந்த ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா நமக்கு ஒரு அழிவு இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், அவரை சாக விடாம பண்ணா பாருங்க எப்படி எல்லாம் யோசிக்கிறான்னு. இவ்வளவு நேரம் இவ்வளவு காலமா கிட்டத்தட்ட ஒரு 4000 வருடமா அந்த ஸ்திரீயின் யாருன்னு பார்த்து கொள்றதுக்காக ஒரு முயற்சி பண்ண சாத்தான் இப்ப முதல் முறையா ஆண்டவரை காப்பாத்தணுங்கிற எண்ணம். ஏன், இவர் ஜீவன் கொடுத்தா இவனுக்கு ஜீவன் போயிடும். அப்ப புரிஞ்சுக்கிட்டான் நோக்கத்தை சரியா. அப்ப என்ன பண்ணலாம், ஆண்டவரை காப்பாத்திட்டான். எப்படி காப்பாத்தலாம், நம்ம போய் பசிக்குது, உங்களுக்கு பசியா இருக்கும், கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடுங்கன்னா கேட்க மாட்டாரு. அப்பனா யாரை வச்சு பேசினா கரெக்டா, அதுக்குதான் கண்டுபிடிச்சான் சரியான டூல் பேதுரு. எப்பவுமே ஆண்டவர் கூட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிஷ்யர்
அப்ப என்ன பண்ணாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, பேதுரு மூலமா பேசி ஆண்டவரை கொஞ்சம் திசை திருப்ப பார்த்தா எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பேதுரு சொன்னாரு, காவலிலும் சாவிலும் என்ன பண்ண முடியாது, என்றிருந்து உங்களை என்ன பண்ண முடியாதுன்னா பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்ல, நீங்க சாகக்கூடிய காரியம் நேரிடக்கூடாதே அப்படின்னு ஆண்டவரை கூப்பிட்டு யார் கடிஞ்சு கொண்டாருன்னா, பேதுரு கடிந்து கொண்டார். நீங்க இந்த மாதிரி காரியத்துல இனிமே நீங்க செய்யக்கூடாது, ஜீவன் விடலாம், ஏன்னா எங்களை விட்டுலாம் நீங்க போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசும்போதுதான் அங்க ஆண்டவர் என்ன பேசினார் சொல்லி பார்த்தோம்னா, பேதுருவ திட்டல, பேதுருக்குள்ள இருந்த சாத்தான பேசினார். அப்பாலே போ சாத்தானே, நான் எதுக்கு வந்திருக்கேன்னா இந்த பூமியில ஜீவன் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். ஆனா நீ என்ன சொல்றேன்னா, ஜீவனை கொடுக்க வேணாங்கிற அளவுக்கு நீ என்ன பண்ற பேசுறது நீ இல்ல, உனக்குள்ள இருக்கக்கூடிய சாத்தான் பயங்கரமா பிளான் போட்டான். ஆனா அங்க எதுவுமே என்ன பண்ணலைன்னா நடக்கல. ஆண்டவரே தெளிவா சொல்லிட்டாரு. வாசிக்கலாம் பாருங்க வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22ஆம் வசனங்கள். அது முதல் இயேசு நாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை நம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். இல்லைங்களா? அப்பதான் ஆண்டவர் பேசினாரு, பா நீ இல்ல, உனக்குள்ள இருக்கக்கூடிய சாத்தான். வசனம் படிச்சிடலாம் பாருங்க. 23ஆம் வசனம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு எதிராய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். பாருங்க, நீ என்னவா இருக்கேன்னா, சாத்தானே எனக்கு பின்னக போ, எனக்கு நீ இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகள், தேவனுக்கு ஏற்றவைகள் என்ன? நமது காரியமாக யார் போவாங்க? இதோ அடியின் இருக்கிறேன், நான் போறேன்னு சொல்லி வந்தவர் தான் ஜீவனை கொடுக்க. அவ அவருடைய ஜீவனையே தடுக்கிற அளவுக்கு நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். ஆனா நீ இல்ல, உனக்குள்ள இருக்கக்கூடிய சாத்தான் எனக்கு பின்னகப்போன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா, ஆண்டவர் அங்க கிளியரா பேதுருட்ட இருந்து சாத்தான அனுப்பிட்டார். அவனு போயிட்டான். ஆனா விடுவானா? அடுத்து என்ன பிளான் பண்ணானா, சரி ஆகிறது ஆயிப்போச்சு, இனி விடுற மாதிரி இல்ல ஆண்டவரை. எப்படி, எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவ்வளவு நாள் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த ஜனங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை விடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு இடைப்பட்ட அந்த வாரத்துக்குள்ள ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா, ஓசன்னா அப்படின்னு பாடினாங்க. உன்னதத்துல இருந்து வந்தவருக்கு ஓசன்னான்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா பாட ஆரம்பிச்சாங்க. நம்ம தெரியும் ஓசன்னானா என்ன அர்த்தம் சொல்லிட்டு. அப்போ பார்க்க இவ்வளவு நாள் என்னுடைய கண்ட்ரோல்ல இருந்த ஜனங்கள் இப்ப யார ஓசன்னா பாடிட்டு இருக்காங்க, யார துதிக்கிறாங்க, யார போட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது இவனுக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு. இப்போ கம்ப்ளீட்டா யார அழிச்சிடலாம்னா, இயேசு கிறிஸ்துவ தான் அழிக்கிறதுக்கு ஒரு பிளான் போட்டான். அப்படி ஒரு பிளான் போட்டதுலதான், ஆனா அங்க நடந்து வர்றது தேவனுடைய தீர்க்க தரிசனம் திட்டம்ங்கிறது அவனுக்கு தெரியல. உடனே என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுக்கு தூண்டுகோலா அடுத்து பயன்படுத்தக்கூடிய ஆள் தான் யார் சொல்லி பார்த்தோம்னா, யூதாஸ். 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுக்கறதுக்கு அங்க அவனுக்குள்ள சாத்தான் புகுந்தான். வசனம் படிச்சிடலாம் சிஸ்டர். யோவான் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். செய்வதை சீக்கிரமாய் செய்யன்னு என்ன பண்ணிட்டாருன்னா சொல்லிட்டு, இப்ப என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆண்டவரும் தன்னுடைய ஜீவனை தேவன்கிட்ட சொல்லிட்டு வந்தது மாதிரியே என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய ஜீவனை கொடுத்துட்டாரு. ஆனா ஒண்ணு, இப்போ ஆண்டவர் இறந்துட்டாருன்னா ஆண்டவருடைய இறப்பு மூலமா யாருக்கும் அழிவு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, யாருக்கும் அழிவு இருக்குன்னா வசனம் படிச்சிடலாம் பாருங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. இப்ப நம்ம பாக்குறோம், பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்க, அவரும் அவர்களைப் போல ரத்தத்தையும், அதாவது மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்திலே அழிக்கும்படி. அப்போ இவர் இறந்துட்டாருன்னா சாத்தானுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அழிவு இருக்கு. ஏன் அப்படின்னா, தன்னுடைய மரணம் இந்த பூமிக்கு என்ன பண்ண போகுதுன்னா ஜீவனை கொடுக்க போகுது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
ஸ்திரீயின் வித்து இப்படிதான் தன்னை அழிக்க போகுதுங்கிற விஷயம் அவனுக்கு தெளிவா தெரியல. ஆனா ஸ்திரீயின் வித்து யாருங்கிறத என்ன பண்ணிட்டானா கண்டுபிடிச்சிட்டான். அந்த ஸ்திரீனுடைய வித்து இறந்தா யாருக்கும் அழிவு இருக்குன்னா இவனுக்கும் அழிவு இருக்குங்கிறதையும் அவன் என்ன பண்ணிட்டானா கண்டுபிடிச்சான். இப்ப என்ன ஒரு கேள்வினா, ஸ்திரீயின் வித்து யாருங்கிறத நம்ம கண் பார்த்தோம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஸ்திரீயினுடைய வித்துனால யாருக்கும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா சாத்தானுக்கும், இல்லைங்களா? இப்ப ஸ்திரீயின் வித்து இறந்து போகுதுன்னா கண்டிப்பா யாருக்கும் மரணம் வந்திருக்கணும். கண்டிப்பா இந்த பாடம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம நேர்ல உட்காந்து இந்த ஒரு பாடத்தை நம்ம பேசுறோம்னா நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன பதில் சொல்லுவீங்கன்னா, சாத்தானும் இறந்திருக்கணும். ஆனா இன்ன வரைக்கும் சாத்தானுடைய செயல்பாடு இந்த பூமியில இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுடைய பதில் என்னவா இருக்கு? கண்டிப்பா இருக்கு. அப்படின்னா ஸ்திரீயின் வித்து ஆண்டவர் இல்லையா? யார் அந்த ஸ்திரீயின் வித்து அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஏன் அப்படின்னா ஸ்திரீயின் வித்து ஆண்டவர் இறந்துட்டாருன்னா அவனும் இறந்திருக்கணும், அவனுக்கும் மரணம் வந்திருக்கணும், அவனுடைய செயல்பாடுகள் முற்றிலும் அழிந்திருக்கணும். ஆனா அது நடக்காம அவனுடைய விஷயம் எல்லாம் தொடர்ந்து வந்துட்டு இருக்குன்னா ஸ்திரீயின் வித்து ஆண்டவர் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்படின்னா இப்போ இன்னி பார்க்க போற ஒரு 5-10 நிமிஷங்கள் ரொம்ப முக்கியமானது, எல்லாரும் நல்லா புரிந்து கவனிக்கணுங்கிறத நம்முடைய வேண்டுகோள். அப்போ கண்டிப்பா ஆண்டவர் ஸ்திரீயின் வித்து அவர் இறந்திருந்தாருன்னா கண்டிப்பா சாத்தானே இறந்திருக்கணும். ஏன் இறக்கல அப்படின்னா இப்ப நம்ம கண்டுபிடிக்கலாம். வசனம் படிச்சிடலாம். வசனம் படிக்கலாம் சிஸ்டர். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்திரீயின் வித்து யாரா இருக்கணும். ஏன்னா ஸ்திரீயின் வித்து ஆண்டவர்னா ஆண்டவர் இறந்த போது சாத்தானே இறந்திருக்கணும். ஆனா அவனுடைய செயல்பாடு இருக்கு அப்படின்னா என்னங்கிறது தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வசனம் படிச்சிருக்கோம். இது ரொம்ப முக்கியமான வசனம். எப்படி எனில் சரீரம் ஒன்று, இல்லைங்களா? அதுக்கு அவயவங்கள் அநேகம், கை இருக்கு, கால் இருக்கு, எல்லாமே இருக்கு. சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாகவே இங்க என்ன யார் இருக்காங்கன்னா கிறிஸ்துவும் இருக்காங்க. கிறிஸ்துவுக்கும் சரீரத்துக்கும் ஒரு என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு லிங்க் கொடுக்குறாங்க. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு வசனம் படிச்சிடலாம் பாருங்க. வசனம் படிச்சிடலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவரை சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். அப்போ கிறிஸ்துவ பத்தி பேசும்போது சரீரத்தையும் பத்தி பேசப்பட்டிருக்கு. அந்த பிரகாரமாகவே கிறிஸ்து இருக்காருன்னா கிறிஸ்துவுக்கு சரீரம் இருக்கு, இல்லைங்களா? அந்த சரீரத்துக்கு தலை இருக்கு. அந்த தலை யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா அந்த சரீரம் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது வசனம் படிச்சிடலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தலை மறிச்சிருச்சு. அதோடைய சரீரம் இன்னும் இந்த பூமியில என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா இருக்கு. அப்படின்னா ஸ்திரீயினுடைய வித்து இன்னும் முழுமை பெறல. ஸ்திரீயினுடைய வித்து ஆண்டவர் மட்டும் கிடையாது, ஸ்திரீயினுடைய வித்து நாமும் தான். இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரணும், ஏன் ஸ்திரீயினுடைய வித்து நாம, இல்லைங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்றதுக்கு 100% ஊர்ஜிதம் இருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் எந்த ஒரு மனுஷனுக்கும் அவர் பிறக்காம பரிசுத்த ஆவியினால ஸ்திரீயினுடைய வித்துல இருந்து உருவானவர். இப்ப நீங்க சொல்றீங்க கிறிஸ்து தலை, சரீரம் நாமளும் அந்த ஸ்திரீயினுடைய வித்துனா எப்படி பொருந்தும்? அதான் நம்ம படிக்கிறோம். பேதுரு எல்லாம் படிக்கும்போது நாம மாம்ச சித்தத்தின்படி பிறவாம தேவனுடைய வசனத்தினால, வசனம்ங்கிற வித்துல நாம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்னா ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஸ்திரீனுடைய வித்துல தலை, நாம எல்லாரும் என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா சரீர அங்கங்களா இருக்கும். அப்படின்னா இன்னும் சாத்தானுடைய செய்கை தொடர்ந்துகிட்டு இருக்குன்னா அங்க தலை தன்னை என்ன பண்ணிட்டாருங்க, தலை நசுக்கிட்டாரு. தொடர்ந்து நசுக்க வேண்டிய வேலை யாருக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு இருக்கு, இல்லைங்களா? இப்ப வசனம் படிச்சிடலாம் பாருங்க. ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். பாருங்க, இந்த வசனத்தில் தெளிவா இருக்கு. சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களிலே நசுக்கி போடுவாராக. அப்படின்னா இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், நாம தான் அந்த ஸ்திரீயினுடைய வித்து, தலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சரீரம் நாமளாக இருப்போம். இதுல விசேஷமா நம்ம பார்க்கிறோம்,
சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களிலே என்ன பண்ணுவார்னா நசுக்கி போடுவார் இல்லைங்களா? இப்ப கால் சரீரத்தினுடைய எந்த பாகமா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா கடைசி பாதம், தலையில இருந்து தொடங்கி வந்தீங்கன்னு கீழே இருக்கக்கூடிய அந்த பாதம் இருக்கு பாத்தீங்களா, அது கடைசி அங்கம். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்னா, கடைசி காலத்துல வாழக்கூடிய பிள்ளைகள் சாத்தான தங்களுடைய வாழ்க்கை மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா அழித்து கொள்வாங்க. சரி, ரைட். அப்படின்னா என்ன ஒரு விஷயம் கண்டுபிடிச்சோம்னா, ஸ்திரீனுடைய வித்தை அழிக்கக்கூடிய அதாவது ஸ்திரீனுடைய வித்தா இருந்து சாத்தான் அழிக்கக்கூடிய மிக உன்னதமான வேலையை தேவன் யாருக்கு கொடுத்துருக்காருன்னா நமக்கு தான் கொடுத்துருக்காரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வளவு நேரம் நீங்க பாத்தீங்க, தன்னை அழிக்கக்கூடிய ஒரு ஸ்திரீயின் வித்தை அவன் அழிக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் முயற்சி பண்ணான். அதே மாதிரி சாத்தான் மூலமா நமக்கு பிரச்சனை வருமா? வராது. 100% வரும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு பயம் வரலாம், ஏன் பிரதர் இப்படி ஒரு பாடம் எல்லாம் நடத்தி சாத்தான் உங்களை என்ன பண்ணிடுவான் எங்களை. ஏன்னா இப்ப பார்த்தோம், தன்னை கொல்ல வரக்கூடிய மனிதனை உயிரோடவே என்ன பண்ண மாட்டானோ வைக்க மாட்டான். அந்த அளவுக்கு அவனுடைய வீரியம் அந்த அளவுக்கு இருக்கும். இப்ப நம்ம தான் அந்த ஸ்திரீனுடைய வித்துன்னு பார்த்தாச்சுன்னா, சாத்தான் மூலமா நமக்கு ஆபத்து இருக்கானா? ஆபத்து இல்லாம இல்ல, இருக்கு. வசனம் படிச்சிடலாம் பாருங்க. வெளிப்படுத்துதல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். பாருங்க, உங்களுக்கு ஆபத்து வரும் என்று என்ன பண்ணேனா சொல்ல கேட்டேன். பிசாசானவன் கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம். கண்டிப்பா அவனுடைய கோபம் எல்லாம் உங்க மேல வரும், நம்ம மேல வரும். ஏன்? நம்ம தான் இந்த ஸ்திரீனுடைய வித்து. அவனை அழிக்கக்கூடிய ஸ்திரீனுடைய வித்து நாமளா இருக்கிறதுனால நம்ம மேல கோபம் வருமானா? நிச்சயமா கோபம் வரும். நம்மளை அழிக்க முயற்சி பண்ணுவானா? ஆமா. ஆனா ஒண்ணு, சாத்தானை விட தேவன் எவ்வளவு பெரியவர் இல்லையா? எத்தனை வசனங்கள் இருக்கு இல்லைங்களா? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்படின்னா சாத்தான் நம்மளை தொடரணும்னா அவருடைய தேவனுடைய கண்ணுக்குள்ள நாம இருக்கோம். அவரை டச் பண்ணிட்டு தான் நம்மள வரணும் இல்லைங்களா? அந்த மிகப்பெரிய ஒரு ஆறுதலும் நமக்கு இருக்கு. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, பயந்துராதீங்க. சாத்தானுக்கு எவ்வளவு விஷயம் சக்திகள் இருந்தாலும், என்னதான் அவன் நம்மளை அழிக்கணும் முயற்சி பண்ணாலும், நீங்களும் நானும் தேவனுடைய கருத்துக்குள்ள இருக்கிறதுனால, நாம அவருடைய ஊழியக்காரர் இருக்கிறதுனால நமக்கு அவனால பிரச்சனை வருமானம் வரும். ஆனாலும் தேவன் நம்மளை என்ன பண்ணுவார்னா முழுமையாக பாதுகாப்பார். வசனம் படிச்சிடலாம் பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். பாருங்க, வாலிபரா தேவன் நம்மளை என்ன பண்றாருன்னா கருதுகின்றார் இல்லைங்களா? நீங்க பலவான்களாக இருக்கிறதுனால, வேத வசனம் நம்மள்ட்ட நினைச்சிருக்கிறதுனால பொல்லாங்கனை நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஜெயிச்சிடலாம். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவனுடைய திட்டம் என்னவா இருந்தாலும் சரி, ஒண்ணு வேத வசனம் நம்மள்ட்ட நினைச்சிருந்துச்சுன்னா அவனால எதுவுமே என்ன பண்ண முடியாதுன்னு செய்ய முடியாது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சாத்தான் என்னதான் நம்மளை அழைக்கணும்னு திட்டம் போட்டாலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் இல்லைங்களா? நமக்காக அவர் என்ன வேணாலும் செய்வார் இல்லைங்களா? ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சாத்தான அழிக்க வேண்டிய மிக முக்கியமான வேலையை தேவன் யாருடைய கையில கொடுத்துருக்காருன்னா நம்முடைய கையில கொடுத்துருக்காரு. அப்போ ஸ்திரீனுடைய வித்து யார் சொல்லி பாக்குறோம்னா நாம தான் அந்த ஸ்திரீனுடைய வித்து. ஆதியாமத்துல பேசியிருக்கக்கூடிய முதல் தீர்க்க தரிசனத்துல யார் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா நாம இருக்கோம். இதை மனசுல வச்சுக்கிட்டு தொடர்ந்து தேவனுக்காக நம்ம இந்த பூமியில என்னென்னலாம் செய்யணுமோ ஒவ்வொரு நாளும் செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஆயத்தமாகலாம். இந்த ஸ்திரீயின் வித்து பாடம் மூலமாக தேவன் நிறைய காரியங்களை நம்மளோடு அங்க பகிர்ந்து கொண்டாங்கிறத கூட நம்ம பாக்குறோம். ஸோ ஆகவே பொறுமையை கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவார். தொடர்ந்து பிரதர் உங்களுக்கு சில கைடன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அறிவிப்புகளை கொடுப்பாங்க. தேங்க்யூ.